சார், வெவ்வேறு விதமான இரு ஆளுமைகள் சந்திச்சுக்கிறாங்க. அப்ப இருந்த நேரடி சாட்சி அப்படின்னா நீங்க தான். அன்னைக்கு என்ன நடந்தது? புலவரை காப்பாற்றான்றதுனால எஸ்எல்ஆர் தூக்கி பிடிச்சிடுறாரு. ஏதாவது ஃபயர் பண்ணுறது, ஃபயர் ஓப்பன் பண்ணிடலான்ட்டு தூக்கி பிடிச்சிடுறாரு. அதனால் நான் புரிஞ்சுக்கினேன், சரி இவங்க போலீஸ் தான்றதை புரிஞ்சுக்கினேன். அதுக்கு பிறகு இந்த தேவராஜ் கிட்ட கேட்கும்போது சொன்னார், அவர் அந்த இன்டெலிஜென்ஸ்லேருந்து ராமனை என்ற ஒரு ஆய்வாளர் அப்படின்ற செய்தி அவர் சொன்னார். நஞ்சு போன வேட்டி ஒரு வண்ண சட்டையில் உட்காந்தார். பக்கம் உட்காரும்போது அவர் ராயர் பாய்க்கிலிருந்து பிஸ்டல் அப்படியே என் மேலே உரையுது. பெரும்பகுதியான நேரங்கள் அவன் எந்த சூழ்நிலையும் வனத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க, காட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இவரை சந்திக்கணுன்றதாக வந்துடுறாங்க. ரொம்ப தூரம் ஏன்னா இவரால் முடியாது. குளத்தூர் பண்ணிக்கிட்டு அவர் அண்ணான்னு தான் அழைப்பார். ஒரு முறை ஏற்பாடு பண்ணுங்கன்னா நான் பார்த்துட்றேன் அப்படின்னு மட்டும் அது மட்டும் கேட்குறாரு. சரி, அது வேணா நான் ஏற்பாடு செஞ்சு கொடுன்னு சொல்கிறாரு. நாகப்பா கடத்தலில் தப்பிச்சு வந்தது இந்த பகுதிக்கு அப்போ தான் வந்திருக்காங்க. போட்டிருந்த துணியெல்லாம் அந்த ஊசியில் கையில் தைக்கிற ஊசியில் அங்கங்கே தைச்சி ஒரு மாதிரி. ஆனால் பணம் முழுக்க பணமாக இருக்கும், உடம்புல போட்டுருக்கு சரியான துணி இல்லாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சீருடைகள்லாம் நாங்கள் கலர் சொல்லுவாங்களா இல்லை நீங்களா ஒரு கலர் எடுத்து? ஆனால் நாங்கள் போகும்போது தான் தெரியுது ஒரு பெண்ணாகரத்தை அந்த பகுதியில் தான் இருந்திருக்காரு. ஆனால் தாடியோட துப்பாக்கி வச்சிருந்து சேதுமணி. வணக்கம். நம்ம தொடர்ந்து வீரப்பன் சம்பந்தமான ஆட்கள், வீரப்பன் ஆப்ரேஷனில் இருந்தவங்க வரிசையை பார்த்துக்கிட்டு வரும். வீரப்பனுடைய இறுதி நாட்களில் பலரும் பலவிதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இறப்பதற்கு 2 மாதம் முன்னாடி அரூர் வேடியப்பன் சார் போய் சந்திக்கிறாரு. இவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புலவர் கலியபெருமாள் ஐயா அவர் வீரப்பன் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வார பத்திரிகையில் வருது. ஸோ அதை வச்சு அவர் மேலே என்னையே அப்படி சொல்லிட்டாங்களா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அரூர் வேடியப்பன் எனக்கு தெரியும், நான் அவர் வீட்டிலேயே போய் தங்கிக்கிறேன், நீங்கள் யாரை அனுப்புறீங்களோ அனுப்புங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கேருந்தே ஆரம்பிப்போமே. ராஜகுமார் கடத்தலப்போ புலவர் கலியபெருமாள் ஐயா ஒரு ஜூனியர் இதழுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் நான் புலவர் வீரப்பனாரை தலைவராக இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த செய்தி வருது. தலைப்பு செய்தி அட்டைப்படத்தோட. அந்த படத்தை அந்த செய்தியை அவர் பார்க்குறார். பார்த்த பிறகு இவரை சந்திக்கணுன்ற ஒரு ரொம்ப ஈடுபாட்டோடு சந்திக்கணுன்ற அந்த உணர்வு வந்துடுது. அதுக்கு முன்னாலே அந்த ராஜகுமார் கடத்தல் அந்த நிகழ்வுலாம் அவரோட இருந்த அந்த தமிழ் போராளிகள், அது குறிப்பாக தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ்நாடு மீட்சி படை தோழர்கள் புலவர் கலியபெருமாளை தலைவராக ஏற்றுக்கணுங்க. அந்த அமைப்போட நிறுவனர்களில் ஒருத்தர். அந்த அளவில் இவர் மேலே ஒரு பெரிய ஈடுபாட்டோடு இருந்த தோழர்கள் அவங்க இவரை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி வர்றதுக்கு முன்னாலே வீரப்பனாருக்கு நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த செய்தி வந்தோடனே அவருக்கு இன்னும் கூடுதலான ஈர்ப்பு வருது. எப்படியாவது அவரை சந்திச்சாகணுன்றதை பலர்கிட்ட சொல்கிறார். இப்போ தமிழ் போராளிகள்லாம் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு பலர் வழியாக தொடர்பு எடுக்கணும் முயற்சி பண்ணுறாரு. அது நடக்கிறதில்ல. ஒரு கட்டத்தில் குளத்தூர் மணிக்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நான் மக்களுக்குள்ளே போட தொடர்பு வேணுன்றதை கேட்குறாரு. ஏன்னா இந்த 2-3 அமைப்புகளும் வெளியே வந்துடுறாங்க. நாகப்பா கடத்தலுக்கு பிறகு எல்லாமே வெளியே வந்துடுறாங்க. அப்போ வேற ஒரு அமைப்பு தொடர்பு வேணும், நம்ம இறுதி நாட்களில் ஒரு போராளியாக இருக்கணும். எப்படியும் நம்ம கொல்ல போகிறோம், நமக்கும் காவல்துறைக்குமான மோதலில் நம்ம எப்படியும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம கொல்லப்படுவோன்றது அவர் நல்லா தெரிஞ்சிருந்தார். அதனால் நம்ம ஒரு மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுக்கான ஒரு போராளியாக இருந்து இறக்கணுன்றதில் தெளிவாக இருந்தார். அதை இந்த தமிழ் போராளிகள் அவரை அரசியல்படுத்தியிருந்தாங்க. அந்த அரசியல் நிலைக்கு வந்துடுறாரு அவர். அப்போ இவர் குளத்தூர் மணிக்கிட்ட அந்த கோரிக்கை வைக்கிறாரு, இவங்களோட தொடர்பு வேணுன்ட்டு. அது வேண்டாங்க, ஏற்கனவே 2-3 குழுக்கள் உங்களோட இருந்தாங்க, நீண்ட காலம் அவங்களால உள்ள காட்டுக்குள்ளே இருக்க முடியலை, வெளியேறிடுறாங்க. அது இப்போ நீங்கள் இன்னொரு குழுவோட தொடர்பு எடுத்தீங்களா அது சிக்கலை உருவாக்கும். அது இப்போ ஆட்சியில் இருக்கிற அந்த அம்மையார் ஜெயலலிதா உங்கள் மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அதனால் அது சரியாக இருக்காது. பணம் கிட்ட ஓரளவுக்கு இப்போ பெருந்தொகை இருக்குது, பணம் இருக்குது. இந்த வழக்குகள்லாம் சாட்சி அது கிடையாது. நீதிமன்றத்தில் போட்டு நீங்கள் விடுதலை ஆகிடலாம். அதுக்கான சூழல் வரும்போது நீங்கள் சரணடைகிறதுக்கான வேலைகளை செய்வோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த ஆட்சி மாற்றங்கள் நடக்கட்டுன்றதை அவர் சொல்கிறாரு. இப்போ எந்த குழுவோட தொடர்பு வேணாலும் அவர் மறுத்துறாரு. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வேகமாகவே ஒரு 2-3 சந்திப்புகளுக்கு பிறகு அவர்கிட்ட நான் புலவர் கலியபெருமாள் ஐயாவை சந்திக்கணும், ஒரு முறை அவரை மட்டும் சந்திச்சாரா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அவர் அண்ணான்னு தான் பேசுவார். அவர் குளத்தூர் மணிக்கிட்ட அவர் அண்ணான்னு தான் அழைப்பார். ஒரு முறை ஏற்பாடு பண்ணுங்கன்னா நான் பார்த்துட்றேன் அப்படின்னு அது மட்டும் கேட்குறாரு. சரி, அது வேணால் நான் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இப்போ 2003 டிசம்பரில் பொன்பரைப்பில் தமிழ்நாடு விடுதலை படையில் இருந்தவர்
தோழர் ராசேந்திரன்ட்டு, அவருடைய அப்பா படத்திறப்பு நிகழ்ச்சியில் ஒரு தோழர் கொளத்தூர் மணி கலந்துக்கிறார், ஐயா புலவர் கலியபெருமாள் கலந்துக்கிறாரு. அப்போ இந்த செய்தியை ஒரு புலவர் கலியபெருமாள் கிட்ட முன்வைக்கிறார். இந்த மாதிரி வீரப்பன் உங்களை சந்திக்க விரும்புகிறார், நீங்கள் சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் எந்த தயக்கமெல்லாம் எடுத்த உடனே சொல்கிறார். ஏறத்தாழ அவருக்கு 80 வயது. அப்போ ரொம்ப உடலில் நீண்ட கால சிறைவாசம், உடலில் ரொம்ப தளர்வுற்று தான் இருந்தார். வயது 80 ஆகிட்டது. அப்போ எடுத்த உடனே எந்த தயக்கமெல்லாம் நான் சந்திக்கிறேன்றார். அப்போ அங்கே ஒரு 10 ரூபா நோட்டு எடுத்துகிட்டு அவர் கையெழுத்தை போட்டு, இந்த நோட்டு எடுத்துகிட்டு வரவங்கிட்ட நான் அனுப்பிச்சி வைப்பேன், அவங்ககிட்ட போங்க, அவங்களோட நீங்கள் சேலத்தில் வந்து தங்கிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சேலத்திலலாம் வேண்டாம், எனக்கு அரூரில் எனக்கு நம்பிக்குரிய தோழர் வேடிப்பன் இருக்கா, ஒரு வீட்டில் வந்து தங்குறேன், அங்கேருந்து எனக்கு கூப்பிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். திடீர்னு மார்ச் மாதத்தில் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு ஐயா புலவர் கலியபெருமாள். அப்பப்போ வருவார், எங்கள் வீட்டில் வந்தார்னு ஒரு வாரம் 4 நாள் அந்த மாதிரி அந்த சேலம் தருமபுரி அந்த கிருஷ்ணகிரி அந்த பகுதிகளுக்கு வந்தாருன்னா வந்துடுவார். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரம் இருப்பார், 4 நாள் இருப்பார். அந்த மாதிரி என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பார். திடீர்னு ஒரு நாள் தொலைபேசியில் கூப்பிட்டார். எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, ஊரில் தாங்க இருக்கிறேன், நான் ஊருக்கு வரேன்னாரு. சரி வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு தலைவர் வீரப்பனை சந்திக்க போகிறேன் அப்படின்னார். என்னால் துளி கூட நம்ப முடியல. அந்த ஏன்னா இவர் உடல்நிலை இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் இயக்கம் சார்ந்து அவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்கவர். பட்டு கலியபெருமாள் ஐயாவுக்கு வந்து வீரப்பனை பற்றி அவ்வளோ என்ன தெரிஞ்சுது? ஸோ அவர் வந்து தலைவராக இந்த இடத்துல ஏற்றுக்கிறன்ற மாதிரியான ஒரு விஷயம் எப்படி நடந்திருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ராஜ்குமார் கடத்தலப்ப சில கோரிக்கைகள் வைக்கிறார். அந்த 10 கோரிக்கைகளும் பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ்நாடு விடுதலை படை தோழரை தயாரித்த அந்த நிபந்தனைகள் தான். நம்ம நினைக்கிறத பூரா அவர் பேசுகிறாரு அப்படின்ற அந்த இதில் தான் அவர் பேசுகிறார். தமிழ்நாடு விடுதலை அரசியலை தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கிறார் வீரப்பன் அந்த கட்டத்தில். அந்த வளர்ச்சி அவர்கிட்ட வந்துடுது. அந்த கோரிக்கைகள் தான் அவர் ரொம்ப ஈர்க்குது. நம்ம கொள்கைகளை நம்ம கோரிக்கைகளை இவர் பேசுகிறார். ஏன் அது காட்டில் இருந்துட்டு ஆயுதமேந்தி நிற்கிற ஒரு போராளியாக இருக்காரு, அதனால அவர் தலைவராக இருக்கிறன்னு அந்த அடிப்படையில் தான் அறிவிக்கிறாரு. சார், வெவ்வேறு விதமான இரு ஆளுமைகள் சந்திச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ சந்திக்கும்பொழுது அப்போ இருந்த நேரடி சாட்சி அப்படின்னா நீங்கள் தான். அன்னைக்கு என்ன நடந்தது? காவல்துறை வந்து பெரிய அளவுக்கு ஒரு அடக்குமுறை ஏவி தேடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இவர் உடல்நிலை ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு. அதாவது ரொம்ப தூரம் நடக்கக்கூட முடியாத ஒரு சூழலில் இருக்கார். இவர் எப்படி சந்திக்க போகிறாருன்னு எனக்கு சந்தேகமாயிடுச்சு. சரி, நான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் இருக்கார், நான் வெளியில் போயிட்டேன். அன்றைக்கி வேறு ஒரு வேலையாக வெளியில் போயிடுறேன். ஒரு மதியத்துக்கு மேலே 2 பேர் வந்திருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு ஐயா மட்டும் இருக்கார், புலவர் கலியபெருமாளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே கேட்டேன், இந்த மாதிரி ஐயா எங்கே இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி 2 ஆட்கள் வந்தாங்க, கூப்பிட்டு போனாங்க. எனக்கு அப்போ தான் ஒரு சந்தேகம் வந்தது. அதுவும் இவங்க வீட்டில் சொல்லும்போது அவங்க காட்டை ரொம்ப நாள் இருந்த மாதிரி இருந்தால் அவங்ககிட்டேருந்து ஒரு குளிக்காமல் செய்யாமல் ஒரு மாதிரியாக அவங்ககிட்ட இருந்து வாடை வந்தது அப்படின்னாங்க. சரி, எனக்கு அப்போ ஒரு சந்தேகம் வந்தது, நான் அவர் சொன்னது ஏதோ இருக்கும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. முதல் நாள் போயிட்டு அந்த தும்கல்னு ஒரு பகுதி, அது வீரப்பனுக்கு உறவினர், அந்த வனத்தோட்டியவரோட வீடு, அங்கே அவரை போய் தங்க வச்சுறாங்க. முதல் நாள் புலவர் கலியபெருமாள் ஐயாவை முதல்ல டேரெக்டாக கூட்டின்னு போகல, முதல்ல அங்கே தான் தங்க வைக்கிறார். நேராக காட்டுகள் அவர் கூப்பிட்டு போகல. ஒரு முதல் நாள் இருக்கா, அப்புறம் தகவல் போது வந்திருக்காரு ஐயா வந்திருக்காருன்னொடனே அடுத்த நாள் வராங்க. இரவு ஒரு 8-9 மணி அந்த அளவில் காட்டிலேருந்து வெளியே அந்த தங்கான்ற ஒரு வீட்டுக்கு வனத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பெரும்பகுதி நேரங்கள் அவன் எந்த சூழ்நிலையும் வனத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க, காட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இவரை சந்திக்கணுன்றதாக வந்துடுறாங்க. ரொம்ப தூரம் ஏன்னா இவரால் முடியாது. அவருக்கு அந்த சிறையில் இருக்கும்போதே ஆஸ்மா பிரச்சனை அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்தது. காச நோயால் பாதிக்கப்பட்டு அதெல்லாம் கொஞ்சம் அவர் சிக்கலில் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு தான் இருந்தார். அப்போ இவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு அந்த தங்கான் வீட்டில் கறியெல்லாம் சமைச்சு எல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்ருக்காங்க. இவங்க சாப்பிட்டு இருக்கும்போது காட்டு யானை வந்துடுது. ஏன்னா மார்ச் மாதம் வறட்சியான நேரம், தண்ணிக்காக காட்டு யானை இவங்க உட்காந்துருக்கிற இடத்துக்கு பக்கமாக வந்துடுது. அப்போ இவர் பதறார், வீரப்பனார் பதறார், என்னடா இவர் வந்த நேரத்தில் இப்படி ஒரு சிக்கலாயிடுச்சு அப்படின்ட்டு. இவங்க எந்த நேரத்துலையும் அந்த நவீன இயந்திரங்களையெல்லாம் பயன்படுத்தும், விலங்குகள் அடிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அடித்து அது ஓடி எங்கேயாவது பக்கம் இறந்துடும். அப்போ வனத்துறையினர் எப்படின்னு பார்த்துருவாங்க, அதை ஆய்வு பண்ணுவாங்க. அதில் இருக்கிற குண்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற வேட்டைக்காரங்க வந்து இந்த நவீன இயந்திரங்கள்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, நாட்டு துப்பாக்கி தான் பயன்படுத்துவாங்க.
அதனால இப்போ புலவரை காப்பாற்றான்றதுனால எஸ்எல்ஆரை தூக்கி பிடிச்சிடுறாரு. ஏதாவதுன்னா ஃபயர் பண்ணுறது, ஃபயர் ஓப்பன் பண்ணிடலான்ட்டு தூக்கி பிடிச்சிடுறாரு. அதுக்குள்ளே இந்த மருந்து வாசமெல்லாம் அடித்தோடனே அது யானை போயிடுது. அவரை நீண்ட நேரம் பேசிட்டு இருந்துட்டு அவர்கிட்ட இந்த கோரிக்கை அப்போ வச்சுருக்காங்க. அந்த மக்கள் குழுவோட எங்களுக்கு தொடர்பு வேணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ சரி நான் செய்கிறேன். அப்போ தான் என்னை பற்றி சொல்லியிருக்காரு அவர் வீரப்பனார்கிட்ட. ஏன்னா அன்னைக்கு நான் இருந்திருந்தால் என்னை கூட்டிகிட்டு நானும் போயிருக்க வேண்டியது. அந்த 2 பேர் யாருங்க சார்? அவர் தேவராஜ், ஐயந்துரை. அவர் தான் தேவராஜ் தான் இப்போ சொல்கிறார். குளத்தூர் மணி அண்ணன் சொன்னார், நாங்கள் இந்த அரூருக்கு போங்க, அங்கே ஒரு பெரியவர் இருப்பார், அவர் கூட இன்னொருத்தர் வருவார், 2 பேரும் வருவாங்க, கூப்பிட்டு போவான்னு சொன்னதா இப்போ தான் அவர் சொல்கிறார். ஏன்னா அது இப்போ தான் அவர் அந்த காணொலியில் சொல்லும்போது எங்களுக்கு அந்த செய்தி தெரியும். அப்போ போயிடுறாரு. பேசி இந்த கோரிக்கைலாம் வைக்கிறாங்க. மக்கள் குழுவோட தொடர்பு வேணும், அவங்கள பார்க்கணும், அவங்களோட தொடர்பு எடுக்கணுன்றதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை பற்றி சொல்கிறார். இந்த மாதிரி அரூர் தோழர் வேடிக்கை பண்ணிருக்காரு, எனக்கு வேண்டியவர், என்னுடைய நம்பிக்கைக்குரியவர், அவர் அனுப்பிச்சி வைக்கிறேன், அவர் வழியாக மற்ற வேலையெல்லாம் செய்வோம், தொடர்பு எடுப்போம், அவருக்கு அந்த தொடர்பெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் அந்த இரவு அங்கே இருந்துட்டு அடுத்த நாளில் வரைக்கும் அந்த மேச்சேரியில் போய் பஸ் ஏற்றி விட்ருக்காங்க. பெண்ணாடம் போயிடுறார். போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு நாள் அவர் ஊருக்கு போயிட்டு உடனே ஃபோன் பண்ணுறார், நீங்கள் உடனே பெண்ணடத்துக்கு புறப்பட்டு வாங்க அப்படின்னார். சொன்னார், அங்கே ஊருக்கு போனோடனே சொன்னார், நான் தலைவரை சந்திச்சிட்டேனார். அப்படியே அவருக்கே அந்த ஒரு மாதிரி இதுதான் அது எப்படி சொல்கிறதுன்னு புரியல. மக்களுக்குள்ளோட தொடர்பு வேணுன்ற கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்களுக்கு தொடர்பு எடுக்கணும் அப்படின்றது, நீங்கள் அதுக்கான வேலையை செய்யிட்டு என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அதே மாதிரி தேவராஜோடைய முகவரியை என்கிட்ட கொடுக்குறாரு, ஃபோன் நம்பரையும் முகவரியை என்கிட்ட கொடுத்து, இவர் உங்கள் தொடர்புக்கு வருவார், இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு அவர் தொடர்பு எடுத்து பாருங்கள், இந்த வேலையில் நீங்கள் போய்ட்டு செய்யுங்க அப்படின்றாரு. அடுத்து ஒரு 15 நாள், அதாவது கடைசி வாரம் மார்ச்சிலே 3வது வாரத்தில் 4வது வாரத்தில் எனக்கு தொடர்பு வருது. தேவராஜ் வழியாக என்னை வர சொல்கிறாங்க. இப்போ இடையில தேவராஜ் பார்க்குறதுக்கு ஐயா புலவர் கலிபெருமாள் சொன்ன அந்த முகவரியை எடுத்துட்டு நான் நேராக ஒரு நாள் ஒரு மேட்டூர்லேருந்து ஒரு 5 மணி இருக்குங்க, ஒரு நகர பேருந்தில் ஏறி போயிட்டுருக்கிறேன். குளத்தூர் போகும்போதெல்லாம் கொஞ்சம் இதாகிடுது, ஆட்கள்லாம் இறங்கினாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பக்கம் உட்காந்தார். அவர் உடல் வாகலாம் பார்த்தீங்களா, அந்த பகுதி சாதாரண மக்களாகி கிராமத்து ஆட்கள் இல்லைன்றது புரிஞ்சுது. நஞ்சு போன வேட்டி ஒரு வண்ண சட்டையில் உட்காந்தார். பக்கம் உட்காரும்போது அவர் ட்ராயர் பாக்கெட்லேருந்து பிஸ்டல் அப்படியே மேலே உரையுது. ஏன்னா அந்த பகுதி பற்றி எனக்கு தெரியும், இப்போ தேடுதல் வேட்டை எந்த அளவுக்கு போயிட்டுருக்காங்க, எப்படி காவல்துறை அங்கே இருக்காங்கன்றதெல்லாம் அந்த செய்திகள்லாம் தெரியும். அதனால் நான் புரிஞ்சுக்கினேன், சரி இவங்க போலீஸ் தான்றதை புரிஞ்சுக்கினேன். அதுக்கு பிறகு இந்த தேவராஜ் கிட்ட கேட்கும்போது தான் சொன்னார், அவர் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ்லேருந்து ராமனை என்ற ஒரு ஆய்வாளர் அப்படின்ற செய்தியை அவர் தான் சொன்னார். அப்புறம் போயிட்டு நான் அங்கே இறங்கும்போது இருட்டிடுச்சு, ஒரு 6:30 மணி வரைக்கும் நல்ல இருட்டாயிடுச்சு. போயிட்டு ஒரு பெட்டிக்கரில் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க கிட்ட போய்ட்டு இந்த தேவராஜ் வீடு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை சொல்லி கேட்டோடனே சொன்னாங்க. ஒரு இடத்த காட்டினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியான மலைப்பகுதி, மேடு பள்ளம் அப்படியே தான் இருக்கும், ஒரு சமமாக இருக்காது. தூரமாக காட்டினோடனே சரி இந்த பஸ்ஸில் நடந்தது, அங்கே இருக்கிற சூழல் இதெல்லாம் இன்றைக்கி போனோம்னா நம்ம மாட்டிடுவோம், சிக்கலாக நம்ம நோக்கம் நிறைவேறாது, அதனால் நம்ம இன்றைக்கி தவிர்க்கிறது தான் சரின்ட்டு நான் வந்த பஸ்ஸு மறுபடியும் மேட்டூர் வந்துட்டு ஊருக்கு போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் தேவராஜே தொடர்புக்கு வந்தார் ஒரு 2 நாளில். அண்ணா இந்த மாதிரி பேசணும், நீங்கள் சேலம் வந்துடுங்க அப்படின்னாரு. சேலத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஏன்னா மக்கள் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, காவல்துறை ஆட்கள் சந்தேகப்பட மாட்டாங்கன்றதுக்காக அங்கே வச்சு பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி தகவல் வரும், இப்போ காட்டுக்கு போகணுன்னா காட்டுராஜா வர சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னாரு. அப்போ ஒரு செய்தி, அதுக்கு நான் போகிறதுக்கு ஒரு 2 நாள் 1 நாளைக்கு முன்னால் தினகரனில் ஒரு செய்தி வந்தது, வீரப்பன் தாடி வச்சுட்டு காட்டில் துப்பாக்கியோடு இருந்தார், ஒரு ஆடு மேய்க்கிற அம்மா பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. தேவராஜ் கிட்ட நான் கேட்டேன், ஏன்னா இந்த மாதிரி பெண்ணாகரம் காட்டு பகுதியில் வீரப்பனார் இருக்கிறதா ஒரு செய்தி வருது, அது உண்மையா அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லைங்கண்ணா அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் போகும்போது தான் தெரியுது ஒரு பெண்ணாகரத்தை அந்த பகுதியில் தான் இருந்திருக்கார். ஆனால் தாடியோட துப்பாக்கி வச்சுருந்து சேதுமணி, அப்போ சேதுமணி பெரிய அளவுக்கு தாடி வச்சுட்டு இருந்தார். அப்போ போயிட்டு பேசிட்டு முதல்ல எங்களை வந்து அங்கெல்லாம் எல்லாம் முடிவு பண்ணிட்டு சில பொருட்களை வாங்க சொல்லுவார். என்கிட்ட இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ், அது இது மருந்து மாத்திரைகள், அவங்களுக்கான சீருடைகள் கூட நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இந்த செய்தி எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ வெளியில் தைச்சி கொண்டு போய் கொடுப்போம். வெளியில் அவங்களுக்கு நான் பார்க்கும்போது அந்த நாகப்பா கடத்தலில்
தப்பிச்சு வந்தது இந்த பகுதிக்கு அப்போ தான் வந்திருக்காங்க. போட்டிருந்த துணியெல்லாம் இந்த ஊசியில் கையில் தைக்கிற ஊசியில் அங்கங்கே தைச்சி ஒரு மாதிரி. ஆனால் பணம் முழுக்க பணமாக இருக்கும் உடம்புல. போட்டுக்கு சரியான துணி இல்லாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சீருடைகள்லாம் நாங்கள் ஏதாவது கலர் சொல்லுவாங்களா இல்லை நீங்களா ஒரு கலர் எடுத்து? அவங்க அந்த மிலிட்ரி கிரீன்னு பாருங்க, அந்த டார்க் கிரீன். அது என்ன வனத்துக்குள்ளே அது வித்தியாசம் செடி கொடி தெரியாது. அதுக்காக அதை தான் பயன்படுத்துவாங்க அவங்க. அது கொண்டு போயெல்லாம் கொடுத்துருக்கு. மருந்து மாத்திரை இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கும். அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் என்ன ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த இந்த நல்லாம்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது. ஒகேனக்கல் போகிற ரோடு, தருமபுரிலேருந்து ஒகேனக்கல் போகிற ரோடு, பெண்ணாகரத்துக்கும் தருமபுரிக்கு இடையில் ஒரு நல்லாம்பட்டி. நாங்கள் இந்த கட்டு போடுவாங்க, அடிப்பட்ட உடைஞ்ச எலும்பு முறிவுக்கெல்லாம் கட்டு போடுவாங்க, நாட்டு வைத்தியம். அங்கே ஒரு நாளைக்கு கொஞ்சம் வெளியில் இருந்தாலும் நிறைய ஆட்கள் வந்துட்டு போவாங்க. வேலூர் பக்கத்தில் புத்தூர்னு இருக்கும். எல்லா மக்களும் என்ன இதுனாலும் அங்கே தான் கட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடம் தான். ஆமாம், அந்த மாதிரி இப்போ நாட்டு மருந்து போட்டு முட்டையெல்லாம் போட்டு கட்டுவாங்க. ஏன்னா அங்கே நிறைய ஆட்கள் வந்து போகிறதுனால இப்போ மற்றவங்களுக்கு செஞ்சவருக்கு ஒரு 3 மணி 4 மணிக்கு அங்கே போயிடுவோம். அவருக்கு வேண்டிய திராட்சை, ஆப்பிள், பேரிச்சை, அந்த மாதிரி பழ வகைகள்லாம் வாங்கிக்குவாங்க. நட்ஸ் எல்லாம் இப்போ இங்கே அரிசி பருப்பு அந்த மாதிரி இதை அந்த தங்கான் குடும்பத்தை சேர்ந்தவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே ஒரு கல் 2-3 கல்லை பார்த்தாரு. அங்கே போயிட்டு ஒரு விசில் மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்தாரு. அங்கே எதிரிலேருந்து ஒரு சவுண்டு வந்தது. அப்புறம் மறுபடியும் அதை இருமுறை மாதிரி ஒரு இது பண்ணார். இது பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து சந்திரா கவுடம் வந்தார் வெளியே. சேத்துக்குழி கோயில்னு குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் போட்டு நிற்கிறார். மங்களான நிலா வெளிச்சம். போயிட்டு அவர் தான் வீரப்பன் மேசை, அவரும் மேசையெல்லாம் மங்களான வெளிச்சம் எனக்கு அடையாளம் தெரியல. போயிட்டு அவர் தான் வீரப்பன் சொல்லிட்டு கையை பிடிச்சி அறிமுகப்படுத்திட்டு பேசிட்டு அப்புறம் தான் சொன்னார், அண்ணன் குடிச்சிட்டு இருக்காரு, நாங்கள் சேத்துக்குழி கோயில் தானே. ஆற்றுக்கு மேலே ஒரு பாறை, அந்த பாறையில் போயிட்டு எல்லாம் கவுந்து படுத்துருங்கண்ணார். சரி, நம்ம சினிமாவெல்லாம் பார்த்துருக்கோம்ல இந்த சண்டை காட்சிகள்லாம், அந்த மாதிரி படுக்கிறாங்கன்னா ஏதோ ஃபயர் ஆகும் போல இருக்கு, நாம ஒரு நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டு, இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருன்ற ஒரு கற்பனையோட தான் அங்கே போனால் பார்க்கும்போது அப்படியே ஒரு கை பிடிக்கும் போதெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி அவர் தட்டினது அந்த செய்தியெல்லாம் இப்போ கூட என்னால் மறக்க முடியாது.